வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி 5 மினிட்ஸ் ஈஸி. இது உங்கள் தேர்வு துணை. குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. 85 டேஸுங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒரு 45 டேஸ் தான் இருக்குது. அதாவது 5 டேஸை விட்டுருங்க, 45 டேஸ் தான் இருக்குது. இந்த 45 டேஸ்க்குள்ளே நம்ம இன்னும் யூனிட் 4, யூனிட் 3, 2, 1 எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழ் வேறு இருக்குது. தமிழையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போய் ஆகும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து எப்படியும் ஒரு 3 லெசன்ஸ் ஆட் ஆகும். ஒரு நாளைக்கு 3 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் லெசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளோட பிடிஎஃப் எல்லாத்தையுமே எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து 2 லெசன் படிக்க சொல்லியிருந்தேன். 10th ஒரு லெசனும் 11th ஒரு லெசனும் படிக்க சொல்லியிருந்தேன். அதுக்கான கொஷின் பிடிஎஃபாக நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். பார்த்து டெஸ்ட் எழுதுங்க. அண்ட் நாளைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தேர்ஸ்டே அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடு இந்த டாப்பிக்கில் இன்னும் ஒரு லெசன் இருக்குது. 11th பாலிட்டி. அதுலேருந்து அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 2 இதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம் இந்த டாப்பிக்லேருந்து 10th மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த லெசனை படிச்சுக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் இதுக்கான கொஷின் பிடிஎஃபை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.